ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டெக் தமிழ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி ஹோம்மேட் இன்குபேட்டர், எப்படி ஒரு ரெடிமேட் இன்குபேட்டர் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுன்னு கொடுத்து விட்டிங்கன்னா அப்போ தான் நம்ம போகிற ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எல்லாம் ஒன்றுக்கு உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், எப்படி இன்குபேட்டர் வந்து நம்ம வீட்டிலே கம்மியான செலவில் ஒரு 600 ரூபா அந்த மாதிரி ஒரு கம்மியான செலவுக்குள்ளே இன்குபேட்டர் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது மாதிரி என்ன மாதிரி வீடியோ போட்டால் உங்களுக்கு பிடிக்குமோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இன்குபேட்டர் செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு தேவை ஒரு அட்டை பாக்ஸு. கடையில் பார்த்தோம்னா ஒரு எண்ணெய் பாக்ஸு இல்லைனா இந்த மாதிரி ஏதாவது ஒரு அட்டை பாக்ஸ் வாங்கிட்டு அதில் சைடில் இருக்க இந்த அட்டையெல்லாம் வந்து கட் பண்ணிட்டு சைடில் 3-4 சைடு வர அந்த டோர் மாதிரி இருக்குது, அந்த க்ளோஸ் பண்ணுறதை வந்து கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஸ்பாஞ்ச் அந்த இது இருக்குல்ல, ஸ்பாஞ்ச் இதை வச்சு ஒரு உள்ளுக்குள்ளே கட் பண்ணி ஸ்பாஞ்சை அந்த இது உள்ளே துணிச்சு விட்ருங்க. டெர்மாக்கோல் அட்டையை 4 பக்கமும் சரி சமமாக பாக்ஸ் அளவு வச்சு, அப்போ தான் இந்த ஸ்பாஞ்ச் உள்ளே வச்சா தான் ஹீட்டு வந்து கரெக்டாக முட்டைக்கு வந்து இதாகும். இப்படி நல்லா வச்சு உள்ளே தள்ளி விட்டு இதேமாரி 4 பக்கமும் அளவு வச்சு கட் பண்ணி 4 பக்கமும் சொருவிக்கிங்க. சொருவி வச்சுட்டு இந்த மாதிரி 4 பக்கமும் கரெக்டாக கொஞ்சம் கூட இது இல்லாமல் ஃபிட்டாக ஒரு மாதிரி 4 பக்கமும் இது பண்ணிவிட்டு, நம்மளுக்கு வந்து அடுத்து ஒரு டிஜிட்டல் தெர்மாஸ்டாட் ஒன்று வாங்கிக்கிங்க. அது வந்து ஒரு 350 ரூபாக்குள்ளே வரும் தான், 350 ரூபா 400 ரூபாய்க்குள்ளே வரும். ஆன்லைனில் கூட கிடைக்குது. இது ஒன்று வாங்கிக்கிங்க. வாங்கிட்டு இதில் வந்து 4 இது இருக்கும். அந்த கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒன்று வந்து சென்சார் லைட்டு கனெக்ட் பண்ணால், ஒன்று வந்து ப்ளஸ் மைனஸு 12 வோல்ட் அடாப்டர் சார்ஜர் ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த சார்ஜர் வந்து 12 வோல்ட்டு. இது நீங்கள் கடையில் கிடைக்கும், வாங்கிக்கலாம். எலக்ட்ரானிக்ஸ் கடையிலே இதுக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கும். இந்த 12 வோல்ட் சார்ஜரு கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு அடாப்டர், இது ஒரு 5 ரூபா 6 ரூபா வரும். இது 2 ப்ளஸ் மைனஸ் வந்து இது ஃப்ரண்ட்டு இது வந்து இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு இதிலேருந்து 2 ஒயர் ஜாயின் பண்ணி ப்ளஸ் மைனஸ் 2 பிளாக் அண்ட் ரெட்டு 2 ஒயர் எடுத்துங்க. அதை சீவி விட்டு இந்த இதில் கனெக்ட் பண்ணிக்கங்க. 12 வோல்ட் அடாப்டரில் கனெக்ட் பண்ணிட்டு இதில் வந்து இந்த தெர்மாஸ்டாட்டில் வந்து ஃபஸ்ட்டு இதில் ஒன்று 12 வோல்ட்டில் வந்து 12 வோல்ட்டு இந்த இதில் வந்து ரெட்டையும் அந்த கிராண்டாக இது ஒன்று இருக்கும், அதில் வந்து பிளாக்கையும் ஜாயின் பண்ணிக்கங்க. 2ஐயும் ஜாயின் பண்ணிவிட்டு நல்லா அந்த ஸ்க்ரூ இருக்கும், அதை கழட்டிட்டு அதில் நல்லா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா டைட்டாக முறிக்குங்க. வெளியே ஒயர் எதுவும் வராத மாதிரி ரெண்டு இதுக்கும் ப்ளஸ் மைனஸ் டச் ஆகாத மாதிரி வச்சு முறுக்கிட்டு, இந்த அடாப்டரில் இந்த அங்கே எப்படி ப்ளஸ் மைனஸ் கொடுக்குமோ அதே மாதிரி இங்கே ப்ளஸ் மைனஸ் ரெண்டும் மாற்றாமல் இந்த இதில் உள்ளே தள்ளி விட்டு அதை டைட் வச்சுருங்க. இது வந்து போட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சுவிட்ச் பாக்ஸில் போட்டு சுவிட்ச் போட்டு பார்க்கலாம். பாருங்கள், இந்த தெர்மாஸ்டாட் வேலை செய்யுது. இது வந்து எவ்வளோ ஹீட்டு இங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து இதில் காட்டும். நம்ம உடம்புல இப்போ எவ்வளோ ஹீட்டு, இது வெளியே எடுத்துகிட்டா அது கூலிங் ஆயிரும். 30.4 ஹீட் இருக்குது. இப்போ அதுக்கு அடுத்தது இதுக்கு வந்து ஹீட் பண்ணுறதுக்கு ஒரு பல்பு வேணும். குண்டு பல்பு அடாப்டரோட ஹோல்டரோடு எடுத்துக்கோங்க. ஒரு 40 வோல்டேஜ் 20 வோல்டேஜ் ஏதோ ஒரு குண்டு பல்ப் எடுத்துக்கங்க. அதுக்கு ஹோல்டரு அப்புறம் ப்ளக் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு இது, இந்த பல்ப்பு எரியும், அது சுவிட்ச் போட்டால் எரியிற மாதிரி ஒரு இதில் ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு 2 ஒயர் இருக்கும். இந்த 2 ஒயரில் ஏதாவது ஒரு ஒயரை கட் பண்ணி அந்த நம்ம வச்சுருக்கிற டிஜிட்டல் தெர்மாஸ்டாட்டில் இதை கனெக்ட் பண்ணோம்னா
நம்மளுக்கு வந்து ஹீட் வந்து ஈவனாக போகும். இல்லை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு இதையும் நல்லா சீவி விட்டு ரெண்டு சைடும் சீவி எடுத்துட்டு அந்த டிஜிட்டல் தெர்மோஸ்டாட்டில் வந்து இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா ரெண்டு இது இருக்குது பார்த்தீங்களா, டோல் கிராண்டுக்கு அப்புறம் இன்னும் ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் இந்த ஃபஸ்ட்டு இதில் ஒரு ஒயரையும் ரெண்டாவது இதில் ஒரு ஒயரையும் கனெக்ட் பண்ணிக்கணும். ஸ்க்ரூ கழட்டிட்டு கனெக்ட் பண்ணிக்கிறேன். நல்லா டைட்டாக கனெக்ட் பண்ணிக்கணும். ரெண்டு ஒயரையும் உள்ளே தள்ளிவிட்டு நல்லா டைட் வச்சுக்கிறேன். டைட் வச்சு முடிச்சுட்டு அடுத்து வந்து இந்த ஹீட்டு வந்து ஈவனாக இதாகிறதுக்கு அதை ஹீட் ஓவர் ஆயிடுச்சுன்னா அது இது பண்ணுறதுக்கு ஒரு ஃபேன் வேணும். அதுவும் ஒன்று 12 வோல்ட்டில் ரெடி பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு ப்ளக்கையும் இதில் ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணி இது வந்து சுவிட்ச் போட்டிங்கன்னா இதில் சப்ளை கொடுத்தீங்கன்னா இப்போ ஹீட்டு வந்து நம்ம எவ்வளோ வைக்கிறோமோ அந்த ஹீட்டுக்கு மேலே போச்சுன்னா இந்த லைட் வந்து ஹீட்டு அந்த இதுக்கு கீழே போச்சுன்னா லைட் உடனே ஆன் ஆகிக்கும். நீங்கள் வைக்கிற இது என்ன இதுக்கு 30.5 அந்த மாதிரி வச்சிங்கன்னா ஹீட்டு வந்து நீங்கள் இது பண்ணுறதுக்கு மேலே போச்சுன்னா உடனே அந்த ஃபேன் ரன் ஆகி கூலிங் பண்ணும். மறுபடியும் ஈவனாக அந்த ஹீட்டு இருக்க மாதிரியே இந்த தெர்மாஸ்டாட் வந்து லைட்டை வந்து ஆஃப் பண்ணி இது பண்ணும். இப்போ வந்து இது பாக்ஸில் வைக்கலாம். அந்த தெர்மாஸ்டாட்டை எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு சைடில் வெளியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஒரு இடத்த வச்சு இது ஒரு டேக் எடுத்து இல்லது ஏதாவது ஒரு இது மாதிரி ஸ்டாண்டர்டாக கீழே விழுவாத மாதிரி ஒரு கம்பி இல்லது ஏதோ ஒன்று இது பண்ணி கட்டிடுங்க. நான் வந்து டேக் போட்டு இதை இது பண்ணிடுறேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அளவு எடுத்துக்கிட்டேன். அதில் ஒரு ஹோல்ஸ் போட்டு அதில் இந்த மாதிரி டேக் கடையில் கிடைக்கும். இதை வாங்கி அப்படி இது பண்ணி கட்டிக்கிங்க. இதுதான் உங்களுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி மேலேயும் கீழே விட்டு ஃபுல்லாக டைட் பண்ணிடுங்க டேக்கில். நல்லா இருக்கணும் கட்டிக்கணும். ரெண்டு சைடும் இது பண்ணிக்கிட்டு இன்னொரு டேக் இது வந்து பத்தாததுனால இன்னொரு டேக் போட்டு இதில் அந்த பக்கத்தை இதில் வச்சு கட்டிக்கணும். இது கட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் ரெண்டு சைடும் கட் பண்ணி விட்டு ரெண்டையும் ரிமூவ் பண்ணி விட்டு அடுத்து இந்த சென்சார் வந்து தெர்மோஸ்டாட் வந்து ஒரு பக்கம் வைக்கணும். அது வந்து இந்த ஒரு இடத்த ஹோல்ஸ் போட்டு ஒயர் எவ்வளோ தூரம் எட்டுதோ அந்த மாதிரி வச்சுக்கணும். நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். இது வந்து அதுக்கு வச்சுருக்கிறதுக்கும் ஆப்போசிட் சைடு வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு ஹோல்ஸ் போட்டுட்டு அதுக்குள்ளே இதை எடுத்து சரி விட்டு உள்ளே எடுத்து விட்டுக்குங்க. இந்த மாதிரி கரெக்டாக ஒயர் இருக்கிற மாதிரி வச்சு விட்ருங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஹோல்டரை வந்து உள்ளே செட் பண்ணணும். ரெண்டு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அந்த ஹோல்டர் கரெக்டாக அளவு வச்சு அதுக்கு முன்னாடி இந்த இதையும் ஹோல்டர்ஸ் இருக்கிற ரெண்டு ஒயரையும் கழட்டி விட்டு உள்ளுக்குள்ளே வச்சு ஸ்க்ரூ போடணும்னு போட்டுக்கலாம். இந்த மாதிரி டேக் போட்டு நம்ம எப்படி வேணுமோ அந்த மாதிரி கட்டிக்கலாம். லைட்டு வந்து கீழே விழுவாத மாதிரி விழுந்ததுன்னு உடஞ்சி முட்டை கிட்ட ஏதாச்சும் ஆயிரும். அதனால பல்பை ரெண்டு சைடும் நல்லா இது வச்சு அந்த ஹோல்டரோடு கட்டிடணும். எவ்வளோ தேவையோ உள்ள ஒயர் இழுத்து அதுக்கப்புறம் அந்த ஹோல்டரை டைட் பண்ணி இந்த மாதிரி அந்த தெர்மோஸ்டாட்டை வந்து கட்டின மாதிரி டேக் போட்டு இதையும் கட்டிக்கலாம். டேக்கில் அவங்க ஏதாவது டேப்பு கம்மு இல்லது கம்பி இருந்தால் கூட போட்டு கட்டிக்கலாம். இந்த மாதிரி நல்லா டைட்டாக ஆடாத மாதிரி கட்டிட்டு இந்த ஹீட்டு வந்து ஈவனாக பரப்புறதுக்கு அது இல்லாமல் ஹீட்டு ஓவர் ஆயிடுச்சுன்னா அதை கூல் பண்ணுறதுக்கும் இந்த ஃபேன் ஒன்று 12 வோல்ட்டில் எடுத்துக்கலாம். இந்த ஃபேனும் கடையில் கிடைக்கும்.
இது இப்படி சைடில் ரொட்டேட் ஆகிறதுக்கு இந்த ஹீட் வந்து ஈவனாக பரவறதுக்கும் இந்த சைடில் வந்து ஒரு 2 ஹோல்ஸ் போட்டு இது டேக் வச்சு கட்டிக்கலாம். இந்த மாதிரி எடுத்து இந்த ஹோல்ஸில் விட்டு டேக் வச்சு நல்லா இறுக்கமாக டைட்டாக கட்டிக்கிங்க. இந்த மாதிரி ஆப்போசிட்டில் விட்டு இழுத்துட்டுனா இந்த ஃபேன் வந்து விழுவாது. இதை கட் பண்ணி விட்டுருலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிறத இந்த ஒயரை வந்து கட் பண்ணி வெளியே விட்டுக்கலாம். சைடில் அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு வாட்டையை வந்து ஸ்க்ரூ டிரைவர் வச்சு ஒரு ஹோல்ஸ் போட்டு அதுக்குள்ளே இந்த ரெட் அண்ட் பிளாக் ஒயரை வெளியே எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த ஒயரை வந்து அந்த 12 வோல்ட் அடாப்டர்லேயே இதையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த தெர்மாஸ்டாட்டுக்கு இது கொடுத்துருக்கிறதுலேயே இந்த 2 ஸ்க்ரூவையும் லூஸ் பண்ணிவிட்டு அதுலேயே இதை வந்து கனெக்ட் பண்ணி விட்டுறலாம். ஏன்னா ஃபேன் வந்து கரெக்டாக ஓடிட்டே இருக்கணும். அதுக்கோசரம் இதை கனெக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து அந்த ப்ளக்கை ஜாயின் பண்ணிவிட்டு சுவிட்ச் போட்டால் இது ஒர்க் ஆகும். இப்போ வந்து முட்டையை எடுத்து வைக்கலாம். ஒரு 6-7 முட்டை வைங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஹீட் வந்து ஈவனாக இருக்கிறதுக்கோசரம் ஒரு 5-6 கிளாஸில் வந்து தண்ணி உள்ளே ஊற்றி வைங்க. ஒரு இந்த டம்ளரில் பிளாஸ்டிக் டம்ளர் இருக்கும், கண்ணாடி டம்ளர், அதில் வேறு எதில் வேணாலும் வைக்கலாம். இது வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆடாத மாதிரி இடத்த இந்த பாக்ஸ் வச்சுட்டு கரண்ட் சப்ளை எடுத்து அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி உள்ளுக்குள்ளே வரிசையாக எல்லாத்தையும் வச்சுட்டு அந்த பல்பு வரையிலும் இதை வச்சுட்டு 2வது ஒரு 4 டம்ளர் 5 டம்ளர் அதில் வந்து தண்ணி பிடிச்சி அதுவும் அரை டம்ளர் தழும்பி ஊற்றாத அளவுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் முட்டையை வந்து ஒரு நியூஸ் பேப்பரை வந்து அடியில் போட்டு நல்ல நியூஸ் பேப்பர் போட்டுவிட்டு அதுக்கு மேலே இந்த முட்டையை வரிசையாக எடுத்து வைக்கணும். இந்த மாதிரி மொத்தமாக போட்டு தண்ணி ஊற்றாத மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த முட்டை எல்லாத்தையும் ஒன்று எடுத்து ப்ளஸ் குறி வந்து உங்களுக்கு அடையாளம் ஏதாவது ஒரு அடையாளம் வச்சுக்கோங்க. அப்போ தான் முட்டை வந்து ஈவனாக ஹீட் ஆகும். காலையிலையும் சாயந்தரமும் நீங்கள் வந்து தினமும் எடுத்து அதை வந்து திருப்பி வைக்கணும். இந்த மாதிரி நான் வந்து கறிக்கொட்டை எடுத்து இந்த மாதிரி ப்ளஸ் குறி போட்டு வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து எதில் வேணாலும் போட்டுக்கலாம். கலர் பென்சில் ஸ்கெட்சு எதாவது ஒன்று எடுத்து இந்த மாதிரி ப்ளஸ் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு அடையாளத்துக்கோசரம். இப்போ வந்து இப்படி வைக்கிறோம். அடுத்தது திருப்பி வைக்கணும். இந்த மாதிரி டெய்லி ரொட்டேட் ரெகுலராக ஒரு 21 நாளைக்கு குஞ்சு பறிக்கிற வரையில் திருப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் இது வந்து நீங்களே அந்த ஓட்டை உடச்சி லைட்டாக இது பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா குஞ்சு வந்து பறிச்சிருக்கும். இந்த மாதிரி மாற்றி திருப்பி வச்சா மட்டுமே தான் குஞ்சு பறிக்கும். இல்லைன்னா வந்து முட்டை அழுவி போயிடும். ஈவனாக ஹீட் பரவாது, அதனால் முட்டை அழுவி போயிடும். இந்த மாதிரி குறி போட்டுட்டு எல்லா முட்டையும் வச்சாச்சு. இப்போ வந்து நம்மளோட இது வந்து ஆன் பண்ணியாச்சு. ஹீட் ஆகுது, ஃபேன் ஓடுது. முட்டை இந்த தண்ணியில் பட்டு இந்த ஹீட் வந்து கரெக்டாக ஈவனாக நம்மளுக்கு முட்டை ஃபுல்லாக பரவும். இந்த பல்பில் வந்து ஹீட் வந்து ஓவர் ஆயிடுச்சுன்னா அந்த தெர்மாஸ்டாட் வந்து உடனே பல்பை வந்து ஆஃப் பண்ணிடும். இந்த மாதிரி 21 நாளைக்கு இப்படியே ஒரு மேலே ஒரு அட்டையோ இதில் ஏதாச்சும் ஒன்று எடுத்து வச்சு நல்லா கவர் பண்ணிடுங்க. கவர் பண்ணிவிட்டு வெளியே வந்து எதுவும் லைட்டாக வந்து இது ஒரு சின்ன கேப் விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அந்த ஹீட் வந்து ஈவனாக பரவாயில்ல மாதிரி வச்சுருங்க. பார்த்திங்கன்னா அந்த இது ஹீட்டு 34 35 அப்படி கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது. இது நம்ம என்ன இதுக்கு செட் பண்ணி வைக்கிறோமோ அந்த தெர்மோஸ்டாட்டில் வந்து 3 சுவிட்ச் இருக்கும். அதில் வந்து நீங்கள் எந்த இது வரலும் வரணும். நம்ம 35க்கு மேலே 36 வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வச்சா பறிக்காது முட்டை. 35 வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த இதில் செட் பண்ணி விட்டிங்கன்னா
அந்த டைமருக்கு மேலே வந்து ஹீட் அதிகமாச்சு அப்படின்னா இந்த பல்பை வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே தெர்மோஸ்டாட் வந்து ஆஃப் பண்ணிடும். இது வந்து ஒரு சர்க்யூட் மாதிரி அதுவே கண்ட்ரோல் பண்ணி இது பண்ணும். முட்டையை வந்து தினமும் திருப்பி வைக்கணும். அப்போ தான் அந்த முட்டை வந்து ஒரு பதத்துக்கு வந்து குஞ்சு பறிக்கும். 21 நாள் 22 நாள் கழிச்சு அதை எடுத்து பார்த்தோன்னா அதில் வந்து எத்தனை குஞ்சு முட்டை நல்லா இருக்கோ அதெல்லாம் குஞ்சு பறிச்சிருக்கும். ஹீட்டு 37 இப்போ வந்து லைட் ஆஃப் ஆயிடுச்சு. அது ஹீட்டுக்கு கம்மியாச்சுன்னா உடனே நம்ம இது வந்து குண்டு பல்ப் வந்து ஆன் ஆயிரும். அதனால் ஹீட் வந்து ஈவனாக பரவும். பார்த்திங்கன்னா பல்ப் ஆன் ஆயிடுச்சு. இந்த மாதிரி கரண்ட் வந்து கட் ஆகாத மாதிரி பார்த்துக்குங்க. ரெகுலராக கரண்ட் கட் ஆகாமல் பார்த்துக்குங்க. அப்போ தான் வந்து இந்த இது வந்து முட்டை வைக்கிற முட்டை எல்லாம் அப்படியே பறிக்கும். இல்லைன்னா முட்டை பறிக்காது. ஹீட்டும் ஈவனாக பரவுற மாதிரி இடத்துல வைங்க. இந்த மாதிரி வச்சுட்டு முட்டையை திருப்பி வச்சுட்டு 22ஆவது நாள் 21ஆவது நாள் எடுத்து முட்டையை எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு இதில் லைட்டாக டச் மூளையை உடச்சிட்டு பார்த்தீங்கன்னா கோழி எப்படி கொத்தி அந்த குஞ்சு வெளியே எடுக்கும் அந்த மாதிரி சின்ன இது ஹோல்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த குஞ்சு வந்து பறிச்சிருக்கும். உள்ளே வந்து உற்பத்தியாகி அந்த முட்டை வந்து வெடிக்காமல் அப்படியே இருக்கும். நீங்கள் வந்து அந்த லைட்டாக அந்த ஓட்டை இது பண்ணி விட்டிங்கன்னா குஞ்சு வெளியே வந்துடும். பாருங்கள், இப்போ ஒரு முட்டை திருப்பி வைக்கிறேன். இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு அடையாளத்துக்கு தான் இந்த குறி போட சொன்னது. ஏன்னா அப்படியே வச்சா எந்த பக்கம் இருக்குதோ அதை திருப்பி வைக்கிறதுல கன்ஃபியூஸ் ஆகிரும். அதனால் இப்படி குறி போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாது. முட்டையும் ஈவனாக ஹீட் ஆகும். ப்ளஸ்ஸு குஞ்சு நீங்கள் எத்தனை கோழி முட்டை வைக்கிறீங்களோ எல்லா முட்டையும் பறிக்கிறதுக்கு வந்து 100% சான்சஸ் இருக்குது. அதனால் முட்டைக்கு வந்து குறி போட்டுக்குங்க. பார்த்தீங்கன்னா 21 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு இதை வெடிச்சிருக்கும். அல்லது நீங்கள் இந்த வெடித்த முட்டையெல்லாம் எடுத்து நீங்களே ஓப்பன் பண்ணி விட்டுறலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம டெக் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற ஃபியூச்சர் அப்டேட்ஸ்க்கெல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். குஞ்சு பறிச்சிருச்சு. இந்த மாதிரி தான் நீங்களே ஹோம்மேட் இன்குபேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். இது ரொம்ப கம்மியான செலவு தான். உங்கள்கிட்ட இருக்கிற இதை வச்சு இந்த இன்குபேட்டரை வந்து ரெடி பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது இந்த கோழி. நம்ம வச்சா மொத்தம் 6 முட்டை வச்சுருக்குறோம். 6 முட்டையும் பறிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா எல்லா குஞ்சுமே பறிச்சிருச்சு. இன்னும் 2 முட்டை தான் இருக்குது. அது நம்மளே கூட ஒன்று உடச்சி விட்டு பாருங்கள். நல்லா இருந்ததுன்னா ஆட்டி பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் அந்த முட்டை எப்படி இருக்குது, பறிக்குமா பறிக்காதான்னு தெரியும். முடிஞ்ச ஒரு நாள் கரண்ட் மட்டும் ஆஃப் ஆகாத மாதிரி யூபிஎஸ் அந்த இது மாதிரி இதில் கனெக்ட் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் வந்து இதுக்கு 24 hours இது கனெக்ஷன்லேயே இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு குஞ்சு பறிக்கும். எல்லா முட்டையுமே வைக்கிற முட்டையெல்லாம் பறிக்கும். இல்லைன்னா வந்து இதில் முட்டை வந்து அழுகி போகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு முட்டை அழுகாமல் எல்லா முட்டையுமே பொரிக்கும். வைக்கிற முட்டை அனைத்துமே பொரிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம டெக் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம். பாய் பாய்.